யாராச்சும் ரொம்ப உங்கள அவமானப்படுத்தினாலோ, அவதூறுபடுத்தினாலோ, அவதூறு பேசினாலோ, ரொம்ப புறக்கணிச்சாலோ, நீங்க முதல்ல இது உங்களுக்கானது அல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது அவங்க மனதோட வெளிப்பாடுன்னு சொன்னேன்ல. அவங்க மனதில் ஓடிக்கிட்டு இருக்க எண்ணங்கள், அவங்க சந்தித்த வலிகள். சிலவங்கள கவனிச்சிருப்பீங்களா? சிடுசிடுன்னு இருப்பாங்க. என்னன்னே தெரியாது எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து அந்த எரிச்சலை கொண்டு வந்து வீட்டில் எல்லார் மேலேயும் காட்டுவாங்க. வீட்டில் சங்கடத்தை சந்திக்கிறவங்க ஆஃபீஸில் போய் எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுவாங்க. அவங்கள நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அவங்க மனதில் ஏற்பட்ட காயம், வலிகளோட வெளிப்பாடு. அது நம்மளுக்கானது அல்ல. யாராச்சும் உங்ககிட்ட வந்து கோவப்பட்டு சத்தம் போட்டு எரிச்சல் பட்டாங்கன்னா, நீங்களும் சட்டுன்னு அவங்கள்ட்ட கோபத்தை காட்டிடாதீங்க. ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால் இந்த மாதிரி கோபம், வேதனை அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனதில் ஏற்பட்ட வலிகள் உங்களுக்கு புரியும்.